ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் ரேஷ்மா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இவங்களுடைய ஃபேமிலியோட இதாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் பிரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்காங்க. ஸோ அவங்களும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் எங்களுடைய அம்மா நாங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலையில பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பிக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையோடையே இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும், ஸோ வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அம்மா அப்பா வீட்லேயும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே சின்னதாக வீடு வாடகைக்கு வீடு எடுத்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு இவங்களுடைய அம்மா அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமான சாதாரண குடும்பத்து மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.